வெல்கம் டு மை சேனல் கவிதா விலாக்ஸ். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருப்பது கிரியேட்டிங் அண்ட் இன்க்ளூசிவ் ஸ்கூல் பேப்பர், அதாவது அனைவரையும் உள்ளடக்கிய பள்ளியை உருவாக்கிடல் அப்படிங்கிறது பிஎட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான 4th செமஸ்டரில் இருக்கக்கூடிய ஒரு கோர் பேப்பர். இதில் நிறைய நியூ டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த புக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது உள்ளடக்கிய கல்வி, இன்க்ளூஷன், அனைவருக்கும் உள்ளடக்கிய கல்வி அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அனைவருக்கும் கல்வி அப்படிங்கிறதுல ஆல் அப்படிங்கிற அந்த வேர்டு இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, சராசரி அறிவுத்திறன் இருக்கக்கூடிய குழந்தைகள், சராசரி அறிவுத்திறன் ஆவரேஜான ஒரு ஆற்றல் இருக்கக்கூடிய நார்மல் சில்ட்ரனுடைய பொது பள்ளியிலே சேர்ந்து மற்ற செயலாற்றல் குறைபாடு உடைய குழந்தைகளும் அந்த பள்ளியிலேயே கல்வி கற்கிறது தான் நம்ம அனைவருக்கும் கல்வி அப்படின்னு சொல்கிறோம். இதில் அனைவருக்கும் கல்வி அப்படிங்கிறதுல ஒரு ஏழ்மையில் இருக்கக்கூடிய குழந்தைகள், பல்வேறு பாதிப்புக்கு உள்ளான குழந்தைகள், மார்ஜினலைஸ்டு சில்ட்ரன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதாவது பணிபுரியக்கூடிய குழந்தைகளாக இருக்கலாம், போர் மற்றும் உள்நாட்டு கலவரங்களால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளாக இருக்கலாம், நாடோடி குழந்தைகள், இல்லை எய்ட்ஸ்னால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், இந்த மாதிரியான குழந்தைகள் எல்லாருக்குமே நம்ம கல்வி தரணும் அப்படிங்கிறது தான் அனைவருக்குமான கல்வி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி அனைவருக்கும் கல்வியை அளிக்கிறதுல என்னென்ன தடைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த நெகட்டிவ் ஆட்டிடியூடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாமே நம்ம கல்வி தரணும் அப்படின்னா நம்மளுக்கு ஃபண்டிங் ரெக்குவயர்மெண்ட் தேவை. நெக்ஸ்ட்டு ஈஸியாக அணுகக்கூடிய தன்மை இருக்கணும், கரிக்குலம் அதுக்கு தகுந்த மாதிரி டீச்சர்ஸ் இருக்கணும், லாங்குவேஜ், அதுக்கப்புறமா அந்த கம்யூனிகேஷன் எல்லாமே இருக்கணும். இது எல்லாமே ஒரு தடையாக இருக்கக்கூடாது. எல்லாரோட ஒத்துழைப்பு, அதாவது பேரண்ட்ஸு, டீச்சர்ஸ், அந்த ஸ்டூடெண்ட்ஸ், பேர் குரூப், இவங்களுடைய ஒத்துழைப்பு, இது எல்லாமே. நெக்ஸ்ட்டு அரசு கொள்கைகள், அதாவது அஃபிஷியல் பாலிசிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இன்க்ளூஷன் அப்படின்னு சொன்னோம்னா, ஃபஸ்ட்டு அதாவது ஐ அப்படிங்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், N நேஷ்னல் லெவல் பாலிசிஸ் டு இம்ப்ளிமெண்ட், C கெப்பாசிட்டி பில்டிங், L லெஜிஸ்லேஷன் ரீஃபார்ம், U அண்டர்ஸ்டாண்டிங், S சென்சிட்டைசேஷன், I இனிஷியேட்டிவ்ஸ், O ஆர்கனைசேஷன், N நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது தான் இன்க்ளூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கப்புறமா கற்றல் குறைபாடு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த கற்றல் குறைபாடு அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு வார்த்தை குழப்பம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்லெக்ஸியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த குழந்தைங்க பார்த்திங்கன்னா சில எழுத்துக்களை விட்டு விட்டு படிப்பாங்க, இல்லை சில எழுத்து சேர்த்து படிப்பாங்க. இது பொதுவாக ஒரு 1000 குழந்தைங்க இருந்தாங்கன்னா அதில் ஒரு 100 குழந்தைங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த குறைபாடு கண்டறியப்பட்டிருக்கு. ஸோ அதாவது டிஸ்லெக்ஸியா அப்படிங்கிறது வார்த்தை குழப்பம் அப்படின்னு சொல்கிறோம். எழுத்து குழப்பம் அப்படிங்கிறது டிஸ்கிராஃபியா. ஒரு சிலருக்கு எழுதுறதுக்கு தேவையான ஒருங்கிணைப்பு, கோஆர்டினேஷன் இந்த விரல்லையும் சரி கையிலையும் சரி, சில குழந்தைங்களுக்கு அந்த பேனாவோ பென்சிலோ பிடிச்சி எழுதவே முடியாது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாது. அதே மாதிரி இப்போ 9 அப்படின்னா 6 போடுவாங்க, 3 அப்படிங்கிறது இப்படியே திருப்பி போடுவாங்க. இந்த மாதிரியான இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிஸ்கிராஃபியா அப்படின்னு சொல்லுவோம். கணக்கிடல் குழப்பம் அப்படிங்கிறது டிஸ்கால்குலியா அப்படின்னு சொல்கிறோம். கணிதம் சார்ந்த பிரச்சனைகள், அதாவது கூட்டல், கழித்தல், பெருக்கல், இதிலெல்லாம் அவங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். எண்களை சரியாக கையாள தெரியாது. அடிப்படை கணித செயல்பாடுகளை கூட இப்போ ஒரு கடைக்கு போகணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ கொடுத்து விட்றோம், அது எவ்வளோ செலவு பண்ணணும், மீதி எவ்வளோ சேஞ்ச் வாங்கணும் அப்படிங்கிறத அவங்களால சீக்கிரமாக கால்குலேட் பண்ண முடியாது. எதுக்கு ஆட் பண்ணணும், எதை மைனஸ் பண்ணணும், எதை ப்ளஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியாது. ஸோ இது ஃபஸ்ட்டு குறைபாடுகள், அதாவது கற்றல் குறைபாடுகள் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குறைபாடுகளோட வகைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உடல் உறுப்பு குறைபாடுகள் அப்படின்னா கண் பார்வை குறைபாடுகள், அதாவது பேச்சுத்திறன் குறைபாடு, உடல் இயக்க குறைபாடு, நரம்பியல்பு குறைபாடு, இது எல்லாமே. அறிவுத்திறன் குறைபாடில் தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கற்றல் குறைபாடு உடையவர்கள், லேர்னிங் டிசபிலிட்டி, மன வளர்ச்சி குறைபாடு உடையவர்கள், மென்டல் ரிட்டார்டேஷன், மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் தோன்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது பரம்பரை காரணிகளாக இருக்கலாம், இல்லை வேதிப்பொருள்கள், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸாக இருக்கலாம், விட்டமின்கள் குறைபாடுகளாக இருக்கலாம், நச்சு பொருள்கள் உட்கொள்கிறதுனாலையோ இல்லை சுற்றுச்சூழல் காரணிகளோட இந்த மாதிரிலாம் ஏற்படுது. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, சிறப்பு தேவையுடைய குழந்தைகளுக்கான பல்வேறு கல்வி திட்டங்கள்,
வேரியஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் CWSN அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இப்போ ஒரு ஸ்கூல் இருக்குது, நீங்கள் அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்கூல் கேம்பஸில் பார்த்தீங்கன்னா செயலாற்றல் குறைபாடுகள் உடைய குழந்தைகளும் அதில் படிக்கிறாங்க. ஸோ அவங்கள எப்படி படிக்க வைக்கிறது, அவங்களுக்கு எந்த மாதிரியான எஜுகேஷன் கொடுக்கறது, ஃபுல் டே வந்து அவங்க அந்த ஸ்கூலில் படிப்பாங்களா, இல்லை ஹாஃப் டே மட்டும் அவங்க வந்து படிப்பாங்களா, இல்லை சிறப்பு வகுப்புகள் அவங்களுக்கு வைக்கலாமா அப்படின்னு நிறைய கேள்விகள் நம்மளோட மனசில் வரும். ஸோ அது எதை பொறுத்தது அப்படின்னு சொன்னால் அந்த குறைபாடுகளினுடைய தன்மை. இப்போ பார்வை திறன் குறைபாடு இருக்குது அப்படின்னா அதோடைய தன்மை, பேச்சுத்திறன் குறைபாடுனா அதோட தன்மை, செவித்திறன் குறைபாடு அப்படின்னா அந்த காது கேளாமையினுடைய அளவு எப்படி இருக்குது, அதே மாதிரி அந்த வகுப்பு ஆசிரியரினுடைய திறமை, மற்ற அங்கே இருக்கக்கூடிய சக மாணவர்கள் இருக்காங்கள்ல அவங்களுடைய செயல்திறன்களை வச்சு தான் அதை வந்து நம்ம முடிவு பண்ண முடியும். இதில் 3 அணுகுமுறைகள் இருக்குது. ஒன்று வந்து இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்ரோச், இன்னொன்று இன்டகிரேட்டட் எஜுகேஷன் அப்ரோச், ஸ்பெஷல் எஜுகேஷன் அப்ரோச். இது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உள்ளடக்கிய கல்வி அணுகுமுறை, ஒருங்கிணைந்த கல்வி அணுகுமுறை, சிறப்பு கல்வி அணுகுமுறை அப்படின்னு 3ஆக பிரிச்சிருக்காங்க. இந்த உள்ளடக்கிய கல்வி அணுகுமுறை அப்படின்னு சொன்னோம்னா இதில் ஒரே ஸ்ட்ரீம் லைனில் தான் அதில் வந்து செயலாற்றல் குறைபாடு உடைய குழந்தைகள், கற்றல் குறைபாடு உடைய குழந்தைகள், இயல்பு நிலையில் இருக்கிற குழந்தைகள் எல்லாமே ஒரே ஸ்கூல்லையே படிக்கிறாங்க. மார்ஜினலைஸ்டு சில்ட்ரன்ஸ் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி பேரண்ட்ஸை பிரிஞ்சிருக்கிறவங்க, ஒர்க் பண்ணிக்கிட்டே படிக்கிற குழந்தைங்க, ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க, அனாதை குழந்தைகள், இல்லை தெருவோரம் வசிக்கக்கூடிய குழந்தைகள், இவங்களை எல்லாத்தையுமே மைண்டில் வச்சு அனைவருக்கும் கல்வி அளிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன். ஒருங்கிணைந்த கல்வி அப்படின்னு சொன்னோன்னா இதில் ஒரு பொதுவான ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது, அதில் சிறப்பு தேவைகளுடைய குழந்தைகளும் இருக்காங்க, மற்ற குழந்தைகளும் இருக்காங்க. ஸோ அவங்க சக மாணவர்களோட சேர்ந்து படிக்கிறாங்க. இப்போது அதே ஸ்கூல் கேம்பஸில் ஒரு ரிசோர்ஸ் சென்டர் இருக்கும், வளமையம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். அந்த வளமையத்தில் ஒரு டீச்சர் இருப்பாங்க. அந்த டீச்சர் பார்ட் டைமாக அங்கே ஜென்ரலாக சொல்லி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதை விட இவங்க வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் எடுத்து பொதுவான வகுப்பறையில் என்ன லேர்ன் பண்ணினாங்களோ அதை வந்து இவங்க இந்த ரிசோர்ஸ் சென்டரில் கொஞ்சம் இன்னும் அவங்களுக்கு பொறுமையாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி அவங்களுக்கு சொல்லி தருவாங்க. இதுதான் ஒருங்கிணைந்த கல்வி அணுகுமுறை. சில நேரம் அவங்க ஹாஃப் டே படிக்கலாம், சில நேரம் அவங்க படித்த விஷயத்தை வந்து அந்த ஸ்பெஷல் டீச்சர்ஸ்கிட்ட கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் சிறப்பு கல்வி அணுகுமுறை அப்படின்னு சொன்னோம்னா இதில் தான் வந்து அந்த குழந்தைகள், இப்போ மாற்றுத்திறனாளி குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களோட சிறப்பு தேவைகளை வந்து பூர்த்தி செய்கிற வகையில் அதுக்குன்னு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஸ்கூல்ஸில் கொண்டு போய் அவங்க சேர்த்துறாங்க. சிறப்பு தேவையுடையோருக்கான கல்வி, அதாவது ஸ்பெஷல் நீட் எஜுகேஷன் அப்படிங்கிற வார்த்தையை அந்த இடத்துல தான் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போது வந்து காது கேட்காதவங்க, பேச முடியாதவங்க, அதே மாதிரி ஆட்டிச குறைபாடு இருக்கிற குழந்தைகள், வாசிப்பு திறன் இருக்க குறைபாடு குழந்தைகள், பன்முக செயலாற்றல் குறைபாடுகள், அதாவது ஸ்கூல் ஆஃப் மல்டிபிள் டிசபிலிட்டி அப்படிங்கிற சிறப்பு பள்ளிகளில் சேர்ந்து அவங்க படிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அனைவரையும் உள்ளடக்கிய கல்வி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கோம். கற்றல் குறைபாடுகள் அப்படின்னா என்ன, அதனுடைய வகைகள் என்ன, ஜென்ரலாக இருக்கக்கூடிய உடல் உறுப்பு குறைபாடுகள் என்னென்ன, அதில் இருக்கக்கூடிய அறிவுத்திறன் குறைபாடுகள் அப்படிங்கிறது என்ன, இன்க்ளூஷன் அப்படிங்கிறது நான் என்னன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி மன வளர்ச்சி குறைபாடு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து மரபுநிலை காரணங்களாக இருக்கலாம், சூழ்நிலை காரணங்களாக இருக்கலாம். அந்த சூழ்நிலை காரணங்கள் அப்படின்னா பிறக்கும் முன் எந்த காரணங்களால் அந்த மன வளர்ச்சி குறைபாடுகள் வந்து ஏற்படுது, பிறந்த வாட்டி எப்படி ஏற்படுது, அந்த பிறந்த பின்பு எப்படிலாம் அவங்க மன வளர்ச்சியால் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிங்க அப்படின்னு சொன்னாதான் இந்த அனைவரையும் உள்ளடக்கிய கல்வி அப்படிங்கிற புக்கில் இருக்கக்கூடிய மற்ற டாபிக் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேறு வீடியோவில் வந்து இன்னும் வந்து கெப்பாசிட்டி பில்டிங், அதே மாதிரி இந்த மாதிரி குறைபாடு உடைய குழந்தைகளுக்கான என்னென்ன சிறப்பு சலுகைகள் இருக்குது, அவங்களோட தேவைகள் என்ன, அவங்களுக்கு வந்து எப்படி வந்து வடிவமைக்கணும், யூடி அப்படிங்கிறது யூனிவர்சல் டிசைன் அப்படிங்கிறது என்ன, அது எப்படி வந்து வடிவமைக்கணும், கலைத்திட்ட இணக்கம் அப்படின்னா என்ன, அதாவது அனைவருக்குமான வடிவமைப்பு, இந்த குழந்தைங்களுக்கான வகுப்பறை மேலாண்மை, இது எல்லாமே நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்ற குழந்தைங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அந்த குறைபாடு உடைய குழந்தைகளை மனசில் வச்சுக்கிட்டு
அவங்களுக்கு டீச் பண்ணால் நம்ம எந்த மாதிரி டீச் பண்ணுவோம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் அப்படியே உங்களோட மைண்டில் ஓடுனுச்சு அப்படின்னு சொன்னால் தான் இது படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.